ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃப்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு கியா கார் வந்திருக்கு. அண்ட் இந்த கியா காரில் பார்த்தோம்னா குவார்டர் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேனல் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் டோர்லையும் பாருங்கள், இந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஒர்க் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் பேட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த உள்ளேருந்து இந்த பேனல் வந்து அண்ட் உள் சைடு இந்த நுக்கை இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து இந்த டிங்கர் ஒர்க் இருக்குது. அண்ட் டிங்கர் ஒர்க்கில் வந்து அந்த டென்ட் ஆயிருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த டென்ட்டான இடத்துல வந்து இந்த டென்ட் மிஷின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இருக்குது, அது என்ன இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் இந்த டோர் பேடெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. டோரில் அந்த டென்ட் ஃப்ளோர் மிஷின் வச்சு அண்ட் அந்த டென்ட் எடுக்கணும். அண்ட் பாருங்கள், இந்த மாதிரி வந்து அந்த டென்ட் வந்து எடுத்துனுக்குறாங்க. அண்ட் இதுதான் அந்த டென்ட் ஃப்ளோர் மிஷின் இது. அண்ட் இந்த டென்ட் ஃப்ளோர் மிஷின் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பேனல் வந்து நொக்கா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த நொக்கான பேனல் வந்து அதை வெளியே இழுத்து விடும். அண்ட் இந்த மாதிரி ஒர்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் எங்கெங்கெல்லாம் டென்ட் இருந்துச்சோ ஸோ அதெல்லாம் நம்ம டிங்கர் ஒர்க் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க் இருக்குது இந்த டோரில். அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் முடிஞ்சது கூட நெக்ஸ்ட் இந்த பேனல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகே, இப்போ வந்து டிங்கர் ஒர்க் முடிஞ்சு இப்போ பேஸ்ட் ஒர்க் சொல்லணும் இல்லையா. ஸோ இந்த பட்டி பேஸ்ட் ஒர்க் இருக்குது இதில். அண்ட் இந்த பட்டி பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த பல்லு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பள்ளத்தை வந்து நம்ம பேஸ்ட்டால் கவர் பண்ணோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்னசாக பள்ளம் இருந்திருக்கு. ஸோ அதுவும் டிங்கர் ஒர்க் பார்த்து ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த பேஸ்ட்டால் அந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த பள்ளம் இருக்குல்ல சின்ன சின்னசாக. ஸோ அதெல்லாம் பேஸ்ட் ஒர்க்கில் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டல் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைமர் கோட்டிங் இருக்குது. அண்ட் இந்த லைன் பாருங்கள். அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்கில் அண்ட் இந்த லைன் வந்து எடுத்துட்டோம். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு. அண்ட் இந்த டோரில் வந்து அங்கங்கே சின்னசாக ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ அதுவும் செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து காரோட கலர் இது. அண்ட் காரோட கலர் கோட்டிங் பாருங்கள். அண்ட் இந்த காரோட ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் இந்த காரோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகே, நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ இந்த பெயிண்டிங் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காரோட அவுட்லுக் பாருங்கள். அண்ட் ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த லைன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் டிங்கர் ஒர்க் பண்ணும்போது இந்த பேனல் எப்படி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் டோர்லேயும் ஒரு நொக்கு இருந்துச்சு. ஸோ அந்த டோரும் பார்த்தோம். அண்ட் இந்த ஒர்க் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க.